அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவராக நான் ஆரம்பம் செய்கிறேன். நான் உங்களிடம் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, அண்டை வீட்டாரின் நட்பு. அண்டை வீட்டாரோட நட்பு எப்படி வச்சுக்கணும் நம்ம அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஒரு நல்ல அண்டை வீட்டார்னா நல்ல அண்டை வீட்டார் அமைவது வந்து நல்ல வாகனம் கிடைப்பது, விசாலமான வீடு இருப்பதும் ஒரு மனிதனோட நற்பெயரில் உள்ளதாக இருக்கும் என்று நபி அவங்க சொல்கிறாங்க. நூல் அகமது 14830. அண்டை வீட்டாரில் 3 வகையான அண்டை வீட்டார் இருக்காங்க. முதல் உரிமை உள்ள அண்டை வீட்டார் வந்து முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டார். அவங்க வந்து அண்டை வீட்டார் அப்படிங்கிற உரிமை மட்டும்தான். 2வது உரிமை உள்ள அண்டை வீட்டார் வந்து முஸ்லீமான அண்டை வீட்டார். அவங்க வந்து அண்டை வீட்டாருங்கிற உரிமையும், முஸ்லீமானவர் அப்படிங்கிற உரிமையும் இருக்குது. 3வது வகை அண்டை வீட்டார் வந்து நமக்கு நெருங்கிய சொந்தக்காரராக இருப்பாங்க, முஸ்லீமாக இருப்பாங்க, அப்புறம் நம்ம அண்டை வீட்டாராக இருப்பாங்க. 3 வகையான அண்டை வீட்டார். நம்ம அந்த அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவங்க வந்து நம்மளோட அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் அப்படின்னு நபி சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நூல் புகாரி 6019. அண்டை வீட்டார்கிட்ட அழகிய முறையில் நம்ம உறவாடணும். அல்லாஹ்வும் அவனோட தூதரும் விரும்புவது யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் வந்து நம்மளோட அண்டை வீட்டார்கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நூல் வந்து ஹூ அம்புல் ஈமான் ஃபைஹூ 1502 ஹக்குல் ஜார் பக்கம் 6. நபிகளாரோட இறுதி அறிவுரை என்னவா இருந்துச்சு? இறுதி ஹஜ்ஜின் போது நான் அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்தியிருக்காங்க. அதிகமாக சொல்லியிருக்காங்க. நூல் வந்து அல் முஜமுல் கஃபீர் தர்பானி பக்கம் 8 பக்கம் 111. அண்டை வீட்டாருக்கு உதவுங்க. அண்டை வீட்டார் குறித்து என்னிடம் மாணவர் ஜூஃப்ரில் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார். எந்த அளவுக்குன்னா, எங்கே நான் அண்டை வீட்டாரை எனக்கு ஆரிசா ஆக்கிடுவணும் அப்படிங்கிற அளவுக்கு அறிவுறுத்திட்டே இருந்தார். இப்னு மாஜா 4607, புகாரி 6014. குழம்புல தண்ணீரை அதிகப்படுத்துங்க. அபுதரே, நீ குழம்பு வச்சா அதில் தண்ணீர் அதிகப்படுத்து, ஏன்னா உன் பக்கத்து வீட்டாரை அதை கொடுத்து கவனித்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புகாரி 6014. நமக்கு அற்பமானதை வந்து அண்டை வீட்டாருக்கு கொடுக்கணும். அற்பமானது அப்படின்னு கொடுக்காம இருந்துடக்கூடாது. நம்ம அண்டை வீட்டாருக்கு வழங்கும் பொருள் வந்து தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. சாதாரண பொருளாக இருந்தாலும் நம்ம கொடுக்கணும். கொடுப்போரும் வாங்குவோரும் அது அற்பமா அப்படின்னு கருதக்கூடாது. முஸ்லீம் பெண்களே, ஒரு அண்டை வீட்டுக்காரிக்கு ஒரு ஆட்டோட குழம்பு அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை கொடுப்பதையும் பெறுவதையும் அவங்க வந்து இழிவாக கருத வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. புகாரி 2566. அன்பளிப்பு செய்வதில் முதண்டம். ஒருவருக்கு மட்டும் அன்பளிப்பு செய்ய முடியும், குறைவான பொருள் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, நம்மளோட வீட்டோட வாசல் யார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 அண்டை வீட்டார் இருக்காங்க, அவங்கள யாருக்கு நான் அன்பளிப்பு செய்வது என்று கேட்கும்ப அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, இருவரில் யார் உன்னோட வீட்டுக்கு நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகாரி 2259. நம்ம மட்டும்தான் சாப்பிட்றோம், நம்ம மட்டும் வயிறார சாப்பிட்றோம், நம்ம அண்டை வீட்டாருக்கும் கொடுக்காம இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். பக்கத்து வீட்டில் இருப்பவங்க உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது, பசியோடு இருக்கும்போது நம்ம மட்டும் வயிறு பிடிக்க சாப்பிடுவது முஃமினுக்கு அழகில்லை. அண்டை வீட்டில் இருப்பவங்களுக்கும் வழங்கி சாப்பிடுவதுதான் இறை நம்பிக்கை உள்ளவங்களோட செயலாக இருக்கும். நம்ம அண்டை வீட்டாரை விட்டுட்டு தான் மட்டும் வயிறு நிரம்ப ஒருவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நூல் வந்து அகமது 367. இப்போ நம்ம வீட்டை விற்கிறோம் அப்படின்னா, நம்மளோட அண்டை வீட்டார் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் நம்ம அந்த வீட்டை விற்கணும். அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் நம்ம அதை விற்கணும். நான் வந்து ஷாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட தங்கியிருந்தேன். அப்போ வந்து மிஸ்ரௌஃப் பின் மக்ரமா ரலி அவங்க வந்து தமது கையை எனது தோல் புஜங்களில் ஒன்றை வைக்கிறாங்க. அப்போ வந்து அடிமையாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்ட அபுராவு அவங்க வந்து ஷாத்தே, உமது வீட்டில் உள்ள எனக்கு சொந்தமான 2 அறைகளை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு ஷாத் அவங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையா, அவற்றை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிருந்த மிஸ்ரவ் அலி அவங்க வந்து ஷாத் அலி அவங்கள்ட்ட, அல்லாஹ்வின் மீது ஆணையா, நீ வாங்கி கொள்ள தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷாத் அலி அவங்க வந்து, அல்லாஹ்வின் மீது ஆணையா, தவணை அடிப்படையில் 4000 வெள்ளி காசை தவிர உமக்கு அதிகமாக நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது,
அதற்கு அப்ராஹு அவங்க வந்து 500 தங்க காசுகளுக்கு அது கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் அண்டை வீட்டில் இருப்பவங்களோட அண்மையில் இருப்பதா அவரே அதிக உரிமை படைத்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை நான் செவியுற்றதுனால 500 தங்க காசுக்கு கேட்பவரை 4000 வெள்ளி காசுக்கு உமக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த சஹத்துக்கு விற்கிறாங்க. நூல் புகாரி 2258. அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருதல். வீட்டில் ரேடியோ, டேப் ரிகார்டர், டிவி போன்றவங்களை வச்சு இரவு நேரங்களில் அவங்களோட ஓய்வு நேரங்களில் அண்டை வீட்டாருக்கு கடும் சத்தத்தை ஏற்படுத்தி தொல்லை தருவது, சண்டையிட்டு கொண்டு அடுத்தவங்களோட உறக்கத்தை கெடுப்பது, இதெல்லாம் எந்த வகையிலும் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடாது. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் வந்து நம்மளோட அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க. புகாரி 5187. அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருபவன் வந்து உண்மையான முமீனா இருக்க மாட்டான் என்பதை ஒரு நபிமொழி வந்து தெளிவாக விளக்குது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளர் நல்லன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளர் நல்லன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளர் நல்லன் என்று 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. யார் அவன் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்குறப்ப அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எவனுடைய நாச வேலையிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறலையோ அவன்தான் அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. நம்ம வந்து சிறந்ததை தேர்வு செய்யணும். எவருடைய நாச வேலையிலிருந்து அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லை அப்படின்னா அவர் சொர்க்கத்துல செல்ல முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. நூல் முஸ்லிம் 73. ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஒரு பெண்மணி அதிகம் தொழுகை, நோன்பு, தர்மம் செய்ய போல இருக்கா, ஆனா அவ அண்டை வீட்டாருக்கு தன்னோட நாவா தொல்லை தரா, இவளை பற்றி தாங்கள் என்ன கூறுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கு நபி அவங்க இவர் நரகத்துல இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பெண்மணி குறைந்த நோன்பு, தர்மம், தொழுகை உடையவளா இருக்கா என்று கருதப்படுகிறா, ஆனா தர்மம் செஞ்சா வெண்ணெய் துண்டுகளை தான் தர்மம் செய்வா, ஆனா அவள் அண்டை வீட்டாருக்கு நாவால் தொல்லை தருவதில்லை அப்படின்னு சொல்லும்போது இவளை தாங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இவள் சொர்க்கத்துல இருப்பா அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நூல் வந்து அகமது 9298. ஒரு அடியானோட ஈமான் வந்து சரியாகாத வரை அவனுடைய உள்ளம் சரியாகும் வரை, அடியானோட ஈமான் சரியா இல்லை அப்படின்னா அவனோட உள்ளம் சரியாகும் வரை, அவனுடைய உள்ளம் சரியாகாது அவனுடைய நாவு சீராகும் வரை, யாருடைய அண்டை வீட்டார் வந்து அவனோட நாகச வேலையிலிருந்து பாதுகாப்பு பெறலையோ அந்த மனிதர் வந்து சொர்க்கம் போக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நூல் வந்து அகமது 12575. மாபெரும் குற்றம் அப்படின்னா எதுனா நம்ம வந்து நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பாவங்களில் மிக பெரியது என்று கேட்கும்போது அதற்கு அவங்க அல்லாஹ் உன்னை அவனை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பது அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா அது மிகப்பெரிய குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு எது என்று கேட்குறப்ப உன் குழந்தை உன்னுடன் அமர்ந்து உணவை பங்கு போடும் அப்படின்னு நினைச்சா அதை நீ கொல்றப்ப அப்படின்னு சொல்றாங்க. மறுபடி பிறகு எது அப்படின்னு கேட்கும்போது உன் அண்டை வீட்டாரோட மனைவிட நீ விபச்சாரம் செய்வது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புகாரி 4477. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒருவன் பக்கத்து வீட்டில் திருடுவதை விட மற்ற 10 வீட்டில் திருடுவது தண்டனையில லேசாகும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நூல் வந்து அகமது 22734. தன்னோட அண்டை வீட்டாருடன் தொடர்புள்ள எத்தனையோ பேர் வந்து அவர்களோட அல்லாஹ்விட என்னோட இறைவன் அவன் என்னை வீட்டுக்குள் விடாம கதவை தாளிட்டு கொண்டான், நல்லதை எனக்கு தராம தடுத்துட்டான் அப்படின்னு மறுமை நாளில் கூறுறாங்க. நூல் வந்து அபுதல் முப்ரத் 111. நன்மையான காரியங்களை கூட்டா செயல்படுங்க. நானும் அன்சாரி தோழர்களில் ஒருவனான எனது அண்டை வீட்டாருடன் உமையா பின் ஜைத் என்பவரோட சந்ததிகள் வசித்து வந்த இடத்துல வாழ்ந்து வந்தோம். அது வந்து மதினாவோட உயரமான இடங்கள்ல ஒன்றா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய அவைக்கு நாங்கள் முறை வைத்து தான் செல்வோம். ஒரு நாள் அவர் செல்வார், இன்னொரு நாள் நாங்கள் செல்வோம். அறிவிப்பர் வந்து உமர் அலி. நூல் புகாரி 89. நண்பர்கள்லேயே அல்லாஹ்விடம் சிறந்தவர் வந்து தம் நண்பர்களிடம் சிறந்தவர்களா இருப்பவங்க தான். பக்கத்து வீட்டில் அல்லாஹ்வோட சிறந்தவர் வந்து தம் பக்கத்து வீட்டில் சிறந்தவராக இருப்பவங்க தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. திருமிதி 1867. தொல்லையை பொறுத்து கொள்ளுதல். ஒரு மனிதனுக்கு தொல்லை தரும் அண்டை வீட்டார் இருக்கிறாங்க அப்படின்னா அவரோட தொல்லைகளை பொறுத்து கொண்டா அல்லாஹ் வந்து அவரோட வாழ்வு சாவுக்கு போதுமானவனா இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. நூல் வந்து ஹக்கீம் 2446. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட அண்டை வீட்டார்களை நம்ம பேணணும், அவங்கள்ட்ட நல்ல முறையில் நம்ம நட்பு கொள்ளணும், அவங்க வந்து கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம உதவணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும், அண்டை வீட்டாருக்கு நம்ம உதவணும், குழம்புல தண்ணீரை அதிகப்படுத்தி கொடுக்கணும், அன்பளிப்பு செய்வதில் முதல்ல செய்யணும், சிறந்ததை நம்ம தேர்வு செஞ்சு கொடுக்கணும்.
நம்ம வயிறு மட்டும் நிரம்பினா போதும் அப்படின்னு இல்லாமல் நம்ம அண்டை வீட்டாருக்கும் சாப்பாடு கொடுத்து உதவணும். வீட்டை விற்கிறோம் அப்படின்னா நம்ம அண்டை வீட்டாரோட அனுமதி பெற்று அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம மற்றவங்கள்ட்ட விற்கணும். அவங்களுக்கு தொல்லை தரதை நம்ம தவிர்த்துக்கணும். நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ந்து செயல்படணும். தொல்லைகளை பொறுத்து கொள்ளணும். இதுவே நம்ம அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய நம்ம அண்டை வீட்டார்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய நம்ம நட்பாக நடந்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.